10 ரூபா குட் டே பிஸ்கட் போடுண்ணா. எவ்வளோ ஆச்சு? 40 ரூபாப்பா. 10 ரூபான்னு போட்டிருக்க, 40 ரூபான்னு சொல்றீங்க. தெரியுதுல, 10 ரூபா கொடு. டேய், காந்திஜி எங்கடா? அவர் தான் 1948ல இறந்துட்டாரு. உங்க பேர் என்ன? ரோஹித். உங்களோட ஹாபி என்ன? சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? விளையாடுவோம். விளையாடுவோம். உங்க ஏம்? ரோஹித். ஏம் என்னது? லெவல். உங்க ஏம்டா? நீ என்ன ஆவா போற வளர்ந்து? இன்ஜினியரா? ப்ரோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, கார் தொடச்சிட்டு இருக்கேன். எதுக்கு? எதுக்கா? தொடச்சா சுத்தமா இருக்கும்னு தொடக்கிறேன். அது ஓகே, அதுக்கே ஏன் காரை தொடச்சிட்டு இருக்கீங்க? ஏய் லூசாடா நீ, என் காரை போய் உன் காருன்ற பைத்தியக்காரன். உன் காரா? எங்க உன் சாவி எடு. சாவியா? சரி உன் காருன்ற, நீ சாவியை காட்டு. தோ இப்போ உன் சாவி ஏறா. தோ இரு, சாவியை குடுறா. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போ. பாய் 10 கிலோ கறி கொடுங்க பாய். 10 கிலோ கறி கொடுங்க பாய். கறி தாண்டா வேணும், அது ஏன் கடிக்கிற மாதிரி கேக்குற? கொடு, காசு கொடுப்பா. இருங்க பாய். டோமெல் டோமெல். A few minutes later. டோமெல் என்னடா பண்ற? இல்லடா, வெடி புஷ் ஆயிட்டு, அதான் காய வச்சு எடுத்துட்டு வரலாம். நீ வெடி திருடினது கூட ஒரு மேட்டர் இல்லடா, அதுக்கு ஒரு சவுண்ட் விட்ட பாரு. டோமெல் அடி செருப்பால திருட்டு நாயா. டாய் கோவிந்தா, யாரு நீ? ஊரு உள்ள புதுசா சுத்தின்னு இருக்கீங்க, இங்கெல்லாம் வரக்கூடாது. காலேஜிலலாம் வச்சிருவேன் காலி அவங்க. யோ சிசியா, காலேஜில் ஏதாவது சிக்கோன்னா அண்ணங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. புரிதா? சூற விட்டுலாம் போயிட்டு. டாய், என்ன காடியை சிக்கலா ஓட்டுன்னு வரீங்க ஏரியால? ஒன்னு விட்டுனா ஜீரணமாயிடுவீங்க பாங்கடா. யோ என்ன பிரச்சனைனாலும் அண்ணன்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். புரியுதா? சார்பு சதீஷ்னா எல்லாருக்குமே தெரியும். சனனுக்கு ஒரு 10 ரூபா கொடு. நான் காசு இல்லண்ணா. சிப்ஸ் வாங்க வச்சிருப்பா பாரு குர்ரா. நான் சத்தியமா இல்லண்ணா. வாங்க சாமி வாங்க. இந்த வீட்டுல பேய் இருக்கு. யோ, இந்த வீட்டுல பேய் இருக்குதான் உன்னை கூப்பிட்டது. ஐசியமா இப்பதான் கண்டுபிடிக்கிறியா நீ? டேய் கொஞ்சம் சும்மா இருடா. அப்புறம் என்னடா தம்பி, இங்க இருக்கிறது சாதாரண பேய் இல்ல, சந்திரமுகி. நீ சந்தில முக்கு கக்கூஸ்ல முக்கு, பேய விரட்டிவே மாட்டியா நீ தம்பி? யோ மூஞ்ச அப்படி காட்டாதயா, ஆய் வருது. ஆந்தி வருதுன்னு தானே சொல்லுவாங்க, அது என்னன்னு தெரியல. உன் மூஞ்ச பார்த்தா ஆய்தாயா வருது. உனக்கு நான் யாருன்னு தெரியல, பேய விரட்டிட்டு வந்து நான் யாருன்னு காட்டுறேன். A few minutes later. தம்பி இங்க வா, புடி. இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு இருட்டா இருக்கும். யோ ராத்திரி 12 மணிக்கு இருட்டாதாயா இருக்கும் தம்பி. அந்த பலூன்ல தான் பேய் இருக்கு. இந்த பலூன்லயா பேய் இருக்கு? மச்சான், ஒரு வழியா 16 Pro Max வாங்கிட்டேன்டா. சூப்பர்ரா. நீ பாத்துற கீழே போட்டுற போற. இப்ப நீயே வச்சுக்கோ. சரிடா, பாடுறா. வேணாண்டா, நீயே வச்சுக்கோடா. சரி வாடா, போன் உங்களுக்கு ட்ரீட் தரேன். இல்ல வயிறு சரியில்லை, நான் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன். ஹாப்பி பர்த்டே தம்பி. தேங்க்ஸ்ண்ணா. நைட்டு 12 மணிக்கு விஷ் பண்ணாம இப்ப பண்றீங்க? நான் மட்டும் உங்க பர்த்டேக்கு நைட்டு 12 மணிக்கு ஷார்ப்பா விஷ் பண்ணல. இல்லடா, டயர்ட் ஆயிடுச்சுன்னு தூங்கிட்டேன். அப்ப மறுபடியும் வீட்டுக்கு போய் தூங்கிடுங்க. இதுக்கெல்லாம் கோச்சுக்கிறேன் மச்சான். அந்த பையனுக்கு பாரு சொட்டை எப்படி தெரியுதுன்னு. பாக்க அப்படியே ஓமண்ட மாதிரியே இருக்குல்ல? ஆமாப்பா, எனக்கு சொட்டை இருக்குதான். எவனுக்கு முடி நல்லா இருக்கும் அவங்க கூட போய் சுத்து. எனக்கு நம்ம பிளான் பண்ண மாதிரி கோவாவே போயிடலான்னு தோணுது. நீ என்ன நினைக்கிற? எனக்கு அங்க போறதா பெஸ்ட்னு தோணுது. ஏய் கோவாலாம் வேணாம், கூமாப்பட்டி போயிடலாம். பெட்டியா? நீ கோவா போனா அங்க பீச்ல உப்பு தண்ணி தான் இருக்கும். இதுவே நம்ம கூமாப்பட்டி வந்தனா தண்ணியில நிக்கிறியா கண்ணாடியில நிக்கிறியானே உனக்கு தெரியாது. இந்த தண்ணியில சர்பத்து, ரோஸ் மில்க், பவன்டோ, சவன்டோ எல்லாமே இருக்கும். இந்தியாலயே தனி ஐலாண்டுங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன் ஹஸ்பண்ட் எப்படி கூப்பிடு? வட படம் தான் கூப்பிடுவேன். எல்லாம் கூப்பிட கூடாது. ஏன்? ஏங்க ஏங்க அப்படி கூப்பிடு.